பேங்க் எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து மெயின்ஸுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் உள்ள மெயின்ஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுற என்ன ப்ளே பண்ணும் கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளே பண்ணும். இப்போ வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸாக இருக்கட்டும், கிளர்க் மெயின்ஸாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி மெயின்ஸாக இருக்கட்டும், எஸ்பிஐ மெயின்ஸாக இருக்கட்டும், எனிதிங் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நமக்கு சிஏக்கு நம்ம வந்து சிஏ அண்டு நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பேங்கிங் டேர்ம்ஸ், ஃபினான்ஸ் டேர்ம்ஸ் ரெண்டுமே மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஜனவரியிலேருந்தே செப்டம்பர் வரைக்கும் ஒரு டாபிக், மொத்தம் ஒரு 13 டாபிக் இருக்குது. அதில் ஒரு டாபிக் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, சமிட் அண்ட் ஈவெண்ட்ங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன சமிட் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ள கொஷின்ஸு, இதனுடைய கண்டென்ட்டும் நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருந்தேன். இதை வந்து ஒரு கொஷின் மாதிரி போட்டு பாருங்க. கொஷின் மாதிரி போட்டு பார்த்தா தான் நமக்கு கொஷின் ஒரு 30 கொஷின் வச்சு விட்றேன். நீங்கள் கொஷின் மாதிரி அடித்து பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும், நம்ம எப்படி இருக்கோங்கிறது தெரியும். இன்றைக்கி ஒரு புதுசாக நம்ம ஒரு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஆர்பிஐ என்ன, அடுத்து செபி, மெயின் ஆர்பிஐ தான். ஒரு 70% நம்ம ஆர்பிஐ தான் பற்றி பார்க்க போகிறோம். 10% செபியை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ ஒரு 10% பார்க்க போகிறோம். அடுத்து பிஎஃப்ஆர்டிஏ ஒரு 10% பார்க்க போகிறோம். அதில் ஐஆர்டிஏல எல்ஐசிஏஓ எக்ஸாம் இருக்கிறதுனால அதை டீட்டெயிலாக அதில் என்னெல்லாம் கவர் ஆகணுமோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு ஆர்பிஐன்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா மானிட்டரி பாலிசியும் கவர் பண்ணணும் ஃபுல்லாக, ஃபிஸ்கல் பாலிசியும் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதில் நம்ம முதல் கிளாஸ் நமக்கு என்னென்னா மானிட்டரி பாலிசி நம்ம வந்து பார்த்துருவோம். ஏன்னா இது நம்ம கிளாஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதாக இருக்கும்போது ஓரளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சு விட்டுடலாம். அப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நிறைய பேர் இதில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. நானும் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே 7 இன்ஸ்டியூட்மே ரவுண்ட் அடித்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது வீக்காக இருக்காங்க. ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து தான் ஆகணும். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது என்னென்னா, ஒரு மெசேஜ் வந்து கன்சிஸ்டன்சியாக வர நமக்கு ஆழமாக மனசில் பதியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ நேபாளில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது, நேபாளில் ஒரு கிரிசிஸ் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம அண்டை நாடு தான். இப்போ என்ன அங்கே ப்ராப்ளம் போச்சு, பார்த்தீங்கன்னா அந்த பேன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அது ரீசன் கிடையாது, கரப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அதுவும் ரீசன் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதான் இது. இப்போ நமக்கு இந்த 3 ரீசனில் நேபாளில் பயங்கர ஒரு கிரிசிஸ் ஆச்சு. அங்கே கவர்மெண்ட்டே தூக்கி எல்லாத்தையும் மினிஸ்டருக்குலாம் அடித்து உதைச்சி எல்லாத்தையும் பற்றி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு இடைக்கால பிரதமராக ஒரு லேடியை வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு எதிராக வந்து ஒரு கவர்மெண்ட்டை தூக்கி வீசினாங்க. இப்போ நேபாளுங்கிறது நம்ம அண்டை நாடு. இப்போ அதே கிரிசிஸ் தான் 2024 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நடந்துச்சு. இதே தான், சேம் ப்ராப்ளம் தான். 2022 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, சேம் ப்ராப்ளம், கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அடுத்தது இந்த மினிஸ்டருடைய அட்டுழியம். இப்போ இது நம்ம அண்டை நாடுகள் சுற்றி நடக்குது. எல்லா நாடுக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ கூடுனா பிரச்சனை ஆகும். இது பேப்பரில் டெய்லி படிக்க நமக்கு என்னென்னா நியூஸ் வந்து இதாக மாறிடும், சாதாரண நியூஸாக மாறிடும். அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, பேப்பரை பார்த்தோன்னே நம்ம அந்த ஆன்சர் அடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் இதை ஒரு கண்டென்ட்டாக ஒரு இதில் படிக்கிங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நோட்ஸில் படிக்கிங்கன்னு வச்சுக்கலாம், மறந்து போயிடும். பேப்பரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் பேப்பரில் வரும்போது அங்கே போய் நம்ம டெஸ்ட் போடும்போது அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்க்கும்போது டக்குன்னு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்னெல்லாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா, நியூஸ்ன்னு பார்க்க போகிறோம். அந்த நியூஸில் என்ன நியூஸ்லாம் பார்க்க போகிறாங்க கேட்டிங்கன்னா, நேஷ்னல் நியூஸு, நேஷ்னல்னா இந்தியா லெவலில் உள்ள நியூஸு, இன்டர்நேஷ்னல் நியூஸு, ரொம்பலாம் இல்லை, நம்ம கொஞ்சம் லிமிட்டாக தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு அண்டு யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட்டுங்கிறது 28 ஸ்டேட் இருக்குது, யூனியன் டெரிட்டரி 8 இருக்குது. நியூஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு டாபிக்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்,
நேஷனல் ஸ்கீம், ஸ்டேட்டுடைய முக்கியமான ஸ்கீம். அதில் இந்த பட்ஜெட்டில் நேஷனல் லெவலில் பார்க்கும்போது பட்ஜெட்டில் உள்ள ஸ்கீம், எக்கனாமிக் சர்வேல உள்ள அந்த ரிப்போர்ட்டு பட்ஜெட்டில் உள்ள ஸ்கீமை தான் அவங்க ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இதை நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஜிஎஸ்டி 2.0 அதில் வரக்கூடியதான். ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நியூஸு அப்பாயின்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி எழுதுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன கவர் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அடுத்தாப்புல நம்ம பார்க்குறது வந்து 4வது பாயிண்ட் ஸ்போர்ட்ஸு. ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல். இன்டர்நேஷ்னலில் உங்களை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. யூஎஸ் ஓப்பன் நடந்த இதுக்கு கிராண்ட் ஸ்லாம் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து அவார்ட்ஸு. அவார்ட்ஸும் அதே மாதிரி தான். நேஷ்னல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு. இப்போ உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போமே அந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி முடிக்கிறோம். அப்புறம் முக்கியமான ஆளுக்கு இறந்தவங்க, ஆபிச்சுரிஸ், இறந்தவங்களை பற்றி முக்கியமான ஆளாக இருக்கணும், சும்மா இது இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ். இதில் நிறைய கேட்பாங்க, இதில் தான் இது பண்ணுவாங்க. புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ்லேயும் ரிப்பூட்டடான ஆட்கள் எழுதுனா புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸ் அண்ட் தீம்ஸு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் டெய்லி, அதாவது அக்டோபர் 24 இப்போ யூஎன் டேன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் டெய்லி உட்காந்து இந்த டேட்டை ஃபுல்லாக பாராமல் எழுதி பார்க்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்புறம் பிப்ரவரி மாதம் டெய்லி எழுதி பார்க்கணும், அடுத்த நாள். அடுத்த மார்ச் மாதம் எழுதணும். அப்படி 12 நாள் முடிஞ்ச பிறகு 2 மாதமாக சேர்த்து எழுதணும், எழுதி பார்க்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். அப்போ அந்த டேட்ஸ் அண்ட் தீம்ஸ் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அதை நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபினான்சியல் டேர்ம்ஸ் இது தனியாகவே பார்க்க போகிறோம். இதில் தான் நம்ம பார்த்தோம். ஆர்பிஐ பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், செபியை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஃபினான்சியல் மார்க்கெட்டு, ஐஆர்டியை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், பிஎஃப்ஆர்டிஆர் ப்ராவிடன்ட் ஃபண்டு என்ன அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மெயினாக நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். அதில் பாவர்ட்டியில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஏன்னா ஜெண்டர் கேப் எப்படி இருக்குது, இதில் வந்து முக்கியமானதான், ரொம்ப அழுத்தி நம்ம பார்க்க போகிறோம் கிடையாது. இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் 3ன்னு கேட்டுருவான், ரொம்ப கேட்க மாட்டான், தெரிஞ்சுக்கணும். இந்தியா ஸ்ரீலங்கா இப்போ போட்டிருக்காங்க, சிலினக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுலேயே இருக்கும் எஸ்எல்னா ஸ்ரீலங்கா, இந்தியா எக்ஸசைஸ், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது முக்கியமானது ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்கில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ. இதில் நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம எடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் சம்மிட். ஜனவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒரு 7-8 ஸ்லைடு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டா நம்ம மறக்காது. நம்ம அதை பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்போம், எடுத்துக்கிடுங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கீழே வச்சிருப்போம், எடுத்துக்கிடுங்க. இதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டாபிக் வந்து என்ன பார்க்கணும்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் சம்மிட் பார்க்க போகிறோம். இது என்னென்னா 2025 ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஈவெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக கேட்பாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதில் தான் நம்ம பார்க்குறோம் என்விரான்மெண்ட் கான்ஃபரன்ஸை பற்றி பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 வகையான என்விரான்மெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக நம்ம எக்கனாமிக் ஓரியன்டாக கான்ஃபரன்ஸ் என்ன நடக்குன்னு பார்க்குறோம். தான் G20, G7 அதெல்லாம் பார்ப்போம். அப்போ என்விரான்மெண்ட் சம்மந்தமாக பார்க்கும்போது இந்த 4மே பார்த்து வச்சுக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த UNFCCC. ஏன்னா அதாவது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த மாநாடு கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்புமாங்க. காப்புனா என்னன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க.
அதாவது பயோடைவர்சிட்டிக்கும் அதே காப்புங்கிற பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிசர்டிஃபிகேஷன் பாலைவனமாக்குதல் அதுக்கும் காப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ராம்சார் சைட்னு காப்புங்கிறது காமன் நேம், அதை நீங்கள் ஜிகேமே படிச்சிடக்கூடாது. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், இந்த கான்ஃபரன்ஸ் கன்வென்ஷன் அப்படிம்பாங்க, அந்த ரெண்டுக்கு நமக்கு தெரியணும். இப்போ கான்ஃபரன்ஸ்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அந்த மாநாடை யார் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து ஒரு ஐடியாவை வந்து கொடுப்பாங்க. அவங்க தான் தலைமை தாங்கி அவங்க தான் ஐடியா கொடுப்பாங்க. அது ஒரு ஃபார்மலாக இருக்கும். இதே கன்வென்ஷன்பாங்க. கன்வென்ஷனுங்கிறது வந்து இன்ஃபார்மலாக இருக்கும். இன்ஃபார்மலாக இருக்கும். அந்த யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க. அப்போ வந்து கன்வென்ஷனுங்கிறது சும்மா பேருக்கு நடந்துட்டு போயிடும். கான்ஃபரன்ஸில் ஏதாட்டும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க. அந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாத்துலேயுமே கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இல்லை கிளைமேட் சேஞ்ச் மாநாடு, கிளைமேட் சேஞ்ச் மாநாடு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா COP29 அப்படிம்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா COP30 எங்கே நடக்க போகுது அப்படின்னா பிரேசில் கண்ட்ரியில் இது கண்டிப்பாக கேட்பாங்க. பெலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு நடக்க போகுது. இதில் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அதான் முக்கியம். NDCன்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. என்ன நேஷ்னலி determine கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கிளாஸ்கோ மாநாடு நடக்கும். அப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பஞ்சாமிரத பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒரு 5 பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு பிரின்சிபல் தான் NDC. 2030 அதை டார்கெட்டை இது பண்ணுறதை நம்ம இதில் சப்மிட் பண்ணுறாங்க. நேரத்தை ஹிண்டு பேப்பரில் போட்டிருந்தாங்க. உறுதியாக கேட்பாங்க. இது வந்து எங்கே வச்சு நடக்க போகுது? இனிமேல் தான் நடக்க போகுது. இப்போ தான் நடக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் COP29 நடந்துச்சு, பாகுல வச்சு நடந்துச்சு. பாகுங்கிறது எங்கே இருக்குன்னா அசர்பைஜானில் இருக்குது. இந்த மாநாட்டில் வச்சு தான் இவங்க எதை இது பண்ணாங்க கேட்டிங்கன்னா இந்த கார்பன் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. போன லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான். கார்பன் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாரிஸ் மாநாட்டில் நிறைய கொண்டு வந்தாங்க. இல்லை கார்பன் மார்க்கெட்டிங் மட்டும் இப்போ தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாநாடு இப்போ நவம்பரில் நடக்க போகுது. அப்போ இந்த மாநாடு வரும்போது பேப்பர் நல்லா படிச்சுடுங்க. ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. இதே மாதிரி அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா CBD எப்படிம்பாங்க. இது வந்து கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஏன்னா இந்த மாநாட்டில் 16வது மாநாடு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஏன்னா 16வது மாநாடு இப்போ வந்து எங்கே நடக்க போகுதுன்னா ரோம்ங்கிறது இட்டாலி. பயாலஜிக்கல் ரோமுங்கிறது நமக்கு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்னங்கன்னா COP16 நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எங்கே நடத்த போகிறாங்க 2026 COP17 எரவான் அர்மேனியாவில் வச்சு நடத்த போகிறாங்க. ஏன்னா இதுதான் முக்கியம். இப்போ நடந்து முடிஞ்சது வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் மாநாடு இனிமேல் தான் நடக்க போகுது. இது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி முடிஞ்சிச்சு. இது முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா UNCCD. இது என்ன கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன். யூஎன்னா யுனைடெட் நேஷன். அப்போ வந்து கன்வென்ஷன் ஃபார் என்னன்னா கன்வென்ஷன் டு காம்பட் டிசர்டிஃபிகேஷன், அதாவது தரிசு நிலமாக்குதல் பாலைவனமாக்குதலை தடுத்தல். அப்போ அதனுடைய மாநாடு 2026 COP17 எங்கே நடக்க போகுதுன்னா மங்கோலியாவில் வச்சு நடக்க போகுது. ஏன்னா இப்போ அது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு, பாலைவனமாக்குதல். அப்புறம் ராம்சார் சைட்டு, இந்த வெட்லேண்டு ஈரப்பத நிலங்களை பாதுகாக்கிறக்காண்டி ராம்சாருங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானில் இருக்குது. 1971 தான் அந்த ஈர நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டுறாங்க. அதுக்கு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். இப்போ வந்து இது நடந்துச்சு, இப்போ தான் முடிஞ்சிச்சு. COP15 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 15 வந்து எங்கே நடந்ததுன்னா விக்டோரியா ஃபால்ஸு சிம்பாப்வேல வச்சு நடந்துச்சு. இது வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியா இது இப்போ நம்ம பார்த்தெல்லாம் வேர்ல்டு லெவலில் உள்ள ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம். இந்தியா லெவலில் கேட்கும்போது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவில் எத்தனை ராம்சார் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 91 இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக உள்ளது. ஏன்னா 75 இருந்துச்சு, 84 இருந்துச்சு, 80, இப்போ 91 சைட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின் கேட்குற ஏரியா இந்தியாவில். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 2 சைட்டை ஆட் பண்ணாங்க. கிச்சார் மெனார் அப்படின்னு 2 சைட்டை ஆட் பண்ணாங்க. இதான் கடைசியாக சேர்த்த சைட்ஸு. எங்கன்னா ராஜஸ்தான். இந்த வெட்லேண்ட் வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 20 சைட்ஸ் இருக்குது. பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கோட்டை அப்படின்னு ஒரு பறவை சரணாலயம் ஒன்று இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. சர்க்கரை கோட்டை பறவை சரணாலயம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க.
தேர்த்தங்கள் பறவை சரணாலயம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடியது. அப்போ அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அப்போ பறவைகள் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதான் இந்தியாவில் உள்ள வெட்லேண்ட். அதில் எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இப்போ மொத்தம் வந்து நமக்கு இருக்கக்கூடியது இந்தியாவில் மொத்தம் 91 இருக்குது. 91ல் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து எங்கே கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் 2 சைட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஓரளவுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து பிரிக்ஸுங்கிறது கண்டிப்பாக கேட்பான். இந்த பிரிக்ஸுங்கிற அமைப்பு வந்து எதுக்கு எதிரான அமைப்புன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான அமைப்பு. அதனால தான் அமெரிக்காக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி மேலே தான் அதிகமாக டேக்ஸ் போட்டுட்ருக்கான். பிரேசில் மேலே போட்டான், இந்தியா மேலே போட்டான், சைனா மேலே போட்டான். அப்போ வந்து பிரிக்ஸுங்கிற கண்ட்ரி என்னென்னா அமெரிக்கா மேலே அவனுக்கு என்னன்னா இன்றைக்கி வேர்ல்டு ட்ரேடே பார்த்தீங்கன்னா டாலரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பிரிக்ஸ் நாட்டில் முக்கியமாக என்ன ஒரு தீம் கொண்டு வராங்கன்னா டாலரேஷன் கொண்டு வராங்க. டாலரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து கொஸ்டின் கேட்குற ஏரியா உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்போ இது எப்போ ஆரம்பிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2009 வந்து ஆரம்பிக்காங்க. 2009 ஆரம்பிக்கும் போது 2009 ஆரம்பிக்க பிரிக்குன்னு தான் இருக்கும். அதில் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனான்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாம். 2010 தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பிரிக்ஸு எஸ் வந்து சேருது. எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேருது. அப்போ 5 கண்ட்ரி ஆச்சு. இப்போ அது போக நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு 5 கண்ட்ரி சேர்ந்துச்சு. அப்போ நம்ம அதை எப்படி வச்சுன்னா ICU அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிடணும். ஏன்னா ICU ஈரான், சவுதி அரேபியா, எஜிப்து, எத்தியோப்பியா, யுனைடெட் அரபு எமிரேட். அப்போ வந்து நமக்கு வந்து அதுபோல் லாஸ்ட்டாக சேர்ந்த கண்ட்ரிஸ் வந்து இந்தோனேஷியா. இப்போ 11 கண்ட்ரிஸ் மொத்தம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த பிரிக்ஸுக்குன்னு ஒரு பேங்க் கொண்டு வராங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க். இதான் கொஸ்டின் கேட்குற ஏரியா. நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸுக்குன்னு கொண்டு வராங்க. இந்த மாநாடு நடக்கு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2025 எங்கே நடந்தது? ரியோ டி ஜெனீரோ எங்கே இருக்குன்னா பிரேசிலுடைய அதிபர் இருந்தா இருக்காரா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம இதில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுவோம். அப்போ இவங்க வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அதில் எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னா 11. பிரிக்ஸ்லையும் 11, நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்லையும் 11. ஆனால் இங்கே உள்ள மெம்பர்லாம் இங்கே இருப்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ கடைசியாக சேர்ந்த மெம்பர் யார் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா 2 நாடு சேரும். கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான். ஏன்னா இப்போ இவங்களுடைய தீம், பிரிக்ஸுடைய தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். இதில் முக்கியமான என்னன்னா அடுத்த மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா பிரிக்ஸுடைய 2026 மாநாடு எங்கே நடக்குன்னா இந்தியாவில் நடக்க போகுது. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பிரிக்ஸை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா அவங்க டாலரேஷன் சொன்னதுனால தான் அவங்கள போட்டு பழி வாங்கிட்டு இருக்காங்க. பிரிக்ஸில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் முக்கியமானது. அப்போ பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் தான் இருக்குது. அதான் சொன்னல முதல் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கு 2009 என்ன வருது? பிரிக்குன்னு வருது. முடிஞ்சிச்சா? அப்போ எஸ் சேருது 2010. அப்போ 5 கண்ட்ரிஸ் வந்துட்டா. இது போக ICU ஈரான், ICU என்ன எஸ் ஃபார் சவுதி அரேபியா, இ ஃபார் எஜிப்து, எத்தியோப்பியா, யூ. இது போக 11th கண்ட்ரிஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக சேர்ந்தது இந்தோனேஷியா. பிரிக்ஸுடைய கண்ட்ரிஸ். அடுத்த முக்கியமான மாநாடு டியான்ஜின் SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் டியான்ஜின் சம்மிட். முக்கியமான சம்மிட். அப்போ டியான்ஜின்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த 2001 ஆரம்பிக்காங்க. அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காங்க. இந்த வருஷம் மாநாடுன்னா டியான்ஜின். இந்த மாநாடு ஏன் முக்கியமானதாகுதுன்னா அமெரிக்கா வந்து டேரிஃப் போடுறாரு. எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா டேரிஃப் அதிகப்படுத்துறாரு. அவருக்கு கவுண்டர் செக் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாநாடு நடக்குது. நமக்கும் சைனாக்கும் ப்ராப்ளம். 7 வருஷமாக நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே போனதே கிடையாது. இந்த தடவை போயிருக்காரு. அந்த போனதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நிற்காரு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த SCOங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2001 ஆரம்பிக்கிறாங்க. இதில் 2017 வந்து இந்தியா வந்து மெம்பர் ஆகுது. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெய்ஜிங்கில் இருக்குது. 7 இயர்ஸ் கழிச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிறாங்க. இப்போ சைனாவில் 5வது மாநாடு நடக்குது. 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னா கசகஸ்தானில் நடக்க போகுது. அஸ்தானா 2026 வந்து நடக்க போகுது SCO மாநாடு. 2024 பாகிஸ்தான் நடக்க போகுது. 2024 பாகிஸ்தான் நடக்க போகுது. சைனாவில் 5th டைம் நடக்குது. இது ஒரு முக்கியமான மாநாடு. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் கலந்தனால. அடுத்த நம்ம ஏற்கனவே பார்த்தது
15th கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் ராம்சார் கன்வென்ஷன். அங்கே நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் வித் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் நம்மளுடைய பூபேந்திர யாதவ் வந்து கலந்துக்கிட்டாரு. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம், விக்டோரியா ஃபால்ஸு, சிம்பாவே. இந்த குடுக்கான சிம்பாவே ஒரு யானை இருக்குது, மரம் இருக்குது, என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வர்றதுனால வெட்லாண்டு பக்கத்தில், வெட்லாண்டு சொல்லி காட்டுறக்காண்டி அதில் மீன் படம்லாம் கொடுத்துருக்காங்க கீழே. அப்போ அந்த வெட்லேண்ட் மாநாடு வந்து நடந்தது. இப்போ நம்ம இதை தான் பார்த்தோம். இந்தியாவில் வந்து 91 சைட் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது முக்கியமான மாநாடு நேட்டோ சமிட். இன்னைக்கு ரஷ்யாக்காரங்க உக்ரைன் அடிச்சுட்டு இருக்கான். என்ன காரணத்துக்கு கேட்டீங்கன்னா, உக்ரைன் வந்து நேட்டோவில் மெம்பர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நேட்டோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் உள்ள கண்ட்ரிஸ்க்கு ஒரு பாதுகாப்பு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய ஃப்ளைட்டு, ரஷ்யாவுடைய ஃப்ளைட் வந்து நேட்டோ மெம்பர் கண்ட்ரியில் போனதுனால இப்போ நேட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திரும்ப இதுக்கு பதில் சொல்லுவேன் அப்படிங்க. இது பயங்கரமான ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ நேட்டோங்கிறது ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1949 ஆரம்பிப்பாங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இப்போ 2025 மாநாடு ஏன்னா, அப்போ வந்து நேட்டோ சமிட் வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நெதர்லாண்டு ஹேக்கில் வச்சு நடக்குது. நெதர்லாண்டில் வச்சு நடக்குது. 2026 எங்கே நடக்க போகுதுன்னா, டர்க்கியுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அங்காராவில் வச்சு நடக்க போகுது. 2026 நேட்டோ சமிட். அப்போ நேட்டோவை பொறுத்த வரைக்கும் 1949 ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பிரசல்ஸ், பெல்ஜியத்தில் இருக்கு. ஏன்னா இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 32 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க. லாஸ்ட்டாக சேர்ந்த கண்ட்ரி ஸ்வீடன். இதில் தான் உக்ரைன் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக சேர்ந்த கண்ட்ரிஸ் என்னது, ஸ்வீடன். இதனுடைய செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படிங்கன்னா மார்க் ருட்டி. இதான் அந்த நேட்டோ இப்போ நடந்தது. ஏன்னா ஹேக். இப்போ இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இதில் வந்து நமக்கு அந்த மேப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது அட்லாண்டிக் ஓஷனில் இதுதான் நார்த் அட்லாண்டிக். இந்த நார்த் அட்லாண்டிக்கில் எந்தெந்த கண்ட்ரிலாம் வருது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டு, கனடா, யூஎஸ், அப்புறம் இந்த இடத்துல அட்லாண்டிக் ஓஷனில் யாரெல்லாம் வர்றா, இப்படி ஒரு 32 கண்ட்ரி வந்து இதில் மெம்பராக இருக்காங்க. இது பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது G7. என்னன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ். G7 மாநாடு 51st G7 சமிட்டு 2020. நமக்கு 51st 52லாம் இம்பார்ட்டன் கிடையாது, டேட்டும் இம்பார்ட்டன் கிடையாது. 2025 எங்கே நடந்துச்சு, கனடாவில் என்ன கனானக்சிஸ் அப்படின்னு ஒரு இடம். இந்த இடத்துல கொடுக்காம பார்த்தீங்களா, G7 கனானக்சிஸ். ஏன்னா இதுதான் முக்கியம். கனடாவில் வச்சு நடந்திருக்கு. அப்போ யார் தலைமை தாங்குவானா, கனடா பிரைம் மினிஸ்டர் வந்து தலைமை தாங்குவார். இதில் நம்ம G7 கண்ட்ரிஸ் என்னெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ G7 நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக G8 தான் இருந்துச்சு. 2014 ரஷ்யாவை வந்து வெளியே தூக்கி விட்டாங்க. ஏன் தூக்குனாங்க கேட்டிங்கன்னா, இதே பிரச்சனை தான், உக்ரைன் பிரச்சனை தான். உக்ரைனில் சவுத்து பகுதி பார்த்தீங்கன்னா கிரிமியா பெனின்சுலான்னு இருக்கும். அதை வந்து பிடிச்சி அவங்க கூட சேர்த்துக்கிட்டான், ரஷ்யா கூட சேர்த்துக்கிட்டான். அப்போ உடனே இது வெளியே பார்த்தோன்னு சொன்னோன்னா ரஷ்யா போயிட்டு. அப்போ இப்போ G7 இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன கோடு வச்சு படிச்சுக்கலாம், நம்ம பார்க்கலாம், கோடு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா G20 டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சேர்ந்து நடக்கக்கூடியது. அப்போ D20 வருது. 2025 மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோகன்ஸ்பர்க்கு என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள சிட்டி. நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் 2026 எங்கே நடக்க போகுதுன்னா மியாமி எங்கே இருக்குன்னா யூஎஸ்ல உள்ள சிட்டி. அப்போ எங்கே நடக்குதோ அவங்க அந்த நாட்டுக்காரங்க தான் தலைமை தாங்குவாங்க. அது முக்கியம். அப்போ G20 ஒன்று இருக்குது. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா 2023 இந்தியா தலைமை தாங்குச்சு. இப்போ இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா தலைமை தாங்குது, அடுத்த வருஷம் யூஎஸ். இந்த 2023 பார்த்தீங்கன்னா இந்தியா தலைமை தாங்கிச்சு. இந்தியா தலைமை தாங்கும்போது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 21, அதாவது G20 என்ன அர்த்தம், 20 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்கணும். இப்போ வந்து 21வது கண்ட்ரியாவாக ஆப்பிரிக்கா யூனியனை சேர்த்தாங்க. இந்தியாவோட ரெக்கமெண்டேஷன் இந்த ஆப்பிரிக்கா யூனியன் சேர்த்தா 21 ஆகணும்ல. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த G20 பேரை மாற்ற வேண்டாம், 21 கண்ட்ரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் இந்த G7. இப்போ G7 இருக்கா. இப்போ G7 சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கோடு வேர்டு ஜூஸ். அப்போ J ஃபார் ஜப்பான், U ஃபார் USA, I ஃபார் இட்டாலி. கோடு படிக்கிற முக்கியம் இல்லை, மாற்றி கீத்தி சொல்லக்கூடாது. I ஃபார் இந்தியா சொல்லலாம், இந்தோனேஷியா சொல்லலாம், வேறு எதையாவது சொல்லக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா C ஃபார் கனடா, சைனா கிடையாது. E ஃபார் இங்கிலாந்து, ஜூஸ். ஏன்னா அப்புறம் GF அப்படின்னு வச்சுருங்க. GF ஜெர்மன்.
ஏன்னா ஜெர்மனு, இது பிரான்ஸ். அப்போ 7 நாடு வந்துட்டா. ஜூஸ் வித் கால்பரேஷன் சொல்லி வச்சுக்கலாம். அப்போ வந்து 7 நாடு வந்துட்டா. ரஷ்யா வந்து இருந்துச்சு 2014 வரைக்கும் இருந்துச்சு, இப்போ வெளியே போயிட்டு. இப்போ அடுத்தாப்புல G20 பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் இதை படிக்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கும்போது நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு சின்ன கோடு வச்சுக்கலாம். சியட்னு ஒரு டயர் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். சியட்னு ஒரு டயரு, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பிஸ்மார்க்னு வச்சுக்கிடுவோம். பிஸ்மார்க் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 3 இடத்துல வந்து ஸ்கொயர் கியூப் போடணும். ஏக்கு வந்து ஒரு கியூப் போடணும், எஸ்ஸுக்கு ஒரு கியூப் போடணும், ஐக்கு வந்து ஸ்கொயர் போடணும். அப்போ சியட்டு பிஸ்மார்க்குன்னு சொல்லி வச்சுக்கணும். பிஸ்மார்க்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல உள்ள கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும். அப்போ நம்ம என்ன படிக்கணும் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா C4 என்னன்னா சைனா. C4 என்னன்னா சைனா. G20 கண்ட்ரிஸ். நமக்கு திடீர்னு என்ன பண்ணுவோம்னா G20 வராத கண்ட்ரி எதுவும் கேட்பான். அதுக்காண்டி தான் இதை படிக்கிறோம், அழுத்தி படிக்கிறோம். ஏன்னா C4 என்னன்னா சைனா. அடுத்தது பார்த்தீங்கன்னா E4 என்னங்கன்னா யூரோப்பியன் யூனியன். ஏல 3 இருக்கும். ஏன்னா என்னெல்லாம் இருக்குன்னா அர்ஜென்டினா வரும், ஆஸ்திரேலியா வரும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏல வந்து நமக்கு வந்து ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, அப்புறம் ஆப்பிரிக்கா யூனியன். ஓகே, ஏ இது. அடுத்தது T4 என்னன்னா டர்க்கி. அடுத்து B4 பிரேசில். அடுத்து I4ல 2 இருக்கும், ஐ ஸ்கொயர். ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று இந்தோனேஷியா. அடுத்து எஸ் கியூப்னு பார்க்கும்போது சவுத் கொரியா, எல்லாமே சவுத் தான். சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா. ஏன்னா அடுத்து M4 என்ன மெக்சிகோ. அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஏதாட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. G20 கண்ட்ரிஸ். அடுத்து பிம்ஸ்டெக் மாநாடு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்க்கும்போது இந்த மாநாடு எங்கே நடந்தது அதான் நமக்கு முக்கியம். அப்போ பிம்ஸ்டெக் மாநாடு நமக்கு எங்கன்னா பேங்காக்ல வச்சு நடக்குது. ஏன்னா பேங்காக்ல வச்சு நடக்குது. பிம்ஸ்டெக் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க, அதுலேயே இருக்குது. பே ஆஃப் பெங்கால் இன்ஸ்டிடியூட் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், என்விரான்மெண்ட் முக்கியமாக உள்ளதையும் படிக்கணும், எக்கனாமிக் ஓரியன்டும் படிக்கணும். அப்போ இந்த பிம்ஸ்டெக்னு என்னன்னா இந்த வங்காள விரிகுடாவில் உள்ள நாட்டுகளை மட்டும் இணைச்சி அவங்களுக்கு எக்கனாமிக் கோஆபரேஷன் கொண்டு வராங்க. இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1997 ஆரம்பிக்காங்க. பேங்காக் டிக்ளரேஷன், அந்த டிக்ளரேஷன்ல தான் ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டாக்கா, பங்களாதேஷ். ஏன்னா இப்போ நமக்கு வந்து தீம் இதுதான், ப்ராஸ்பரஸ், ரீசைலியன்ட் அண்ட் ஓப்பன். அப்போ நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா பங்களாதேஷ் தான் தலைமை தாங்குது. முக்கியமானது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் தலைமை தாங்குறது யாரு? பங்களாதேஷ். மொத்தம் 7 நாடு இருக்கும். 1 2 3 4 5 6 7 பேர். இப்போ 2005 பேங்காக்ல வச்சு நடந்துச்சு. ஓகே, இதையும் மேப் வச்சு பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதான் பே ஆஃப் பெங்கால். இப்போ இந்தியா இந்த இருக்குன்னு வச்சுருவோமே, இந்தியா இருக்கும்போது இது வந்து அரேபியன் சி, இது என்னது பே ஆஃப் பெங்கால். அப்போ இந்த சீல உள்ள நாடுகளை அப்படியே உள்ள தூக்கியிருப்பாங்க. அப்போ என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய நாடு இந்தியா இருக்குது. அடுத்து பாருங்க பங்களாதேஷ், மியான்மார் அப்படியே இருக்கும். மியான்மார், தாய்லாந்து, ஏன்னா இங்கே ஸ்ரீலங்கா. இப்போ 5 இது வந்துட்டா பே ஆஃப் பெங்கால். 2 மட்டும் மேலே பார்க்குறோம். ஒன்று நேபாள், இன்னொன்று பூட்டான். இப்போ இந்த நேபாளில் தான் பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ மொத்தம் வந்து நம்ம 7 கண்ட்ரிஸ் இருக்குது, அதான் 7 தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசியன் சமிட், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். இது மாநாடு எங்கன்னா கோலாலம்பூர், மலேசியாவில் நடந்திருக்கு. அப்போ ஆசியன் சமிட்டுங்கிறது முக்கியம். இல்லை இந்தியா மெம்பர் கிடையாது. நம்ம வந்து தெற்காசியாவில் தான் மெம்பர், சவுத் ஆசியா. இது வந்து ஈஸ்ட் ஆசியா. ஆனால் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜகர்த்தா. இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 1967 பேங்காக் டிக்ளரேஷன் படி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நமக்கு இதில் மெம்பர் கண்ட்ரி பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஏன்னா இப்போ கோலாலம்பூர் வச்சிருக்கு. இதுக்கு நம்ம ஒரு கோடு வச்சு படிச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து இதுதான் இந்த கிழக்கேசிய நாடுகள். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எம்பிபிஎஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எம்பிபிஎஸ் கிளிப் வச்சுக்கிட்டு டிவி கிளிப்புன்னு வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா டிவி கிளிப்பு, எம்பிபிஎஸ் டிவி கிளிப்புன்னு வச்சுக்கிடுங்க. படிக்கிறது முக்கியம் இல்லை, பேரை நல்லா ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். M4 என்ன கேட்டிங்கன்னா மலேசியா.
11. என்ன பி ஃபார் என்னன்னா ப்ரூனே. பி ஃபார் என்ன ப்ரூனே. இது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மியான்மருடைய பர்மா. மியான்மரை வந்து நம்ம பர்மான்னு சொல்லணும், பர்மான்னு வச்சுக்கிடணும். ஏன்னா மியான்மர்னு இருக்கும், நம்ம பர்மான்னு வச்சுக்கிடணும். எஸ் ஃபார் என்னன்னா சிங்கப்பூர். கம்போடியா. சி ஃபார் என்னன்னா கம்போடியா. எல் ஃபார் என்னன்னா லாவோஸ். ஐ ஃபார் என்னன்னா இந்தோனேஷியா. பி ஃபார் என்னன்னா பிலிப்பைன்ஸ். அடுத்தது டி ஃபார் என்னன்னா தாய்லாந்து, வியட்நாம். இந்த மாதிரி நான் வச்சுக்க வேண்டியதான் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வேவ்ஸ் மாநாடு அப்படிம்பாங்க. முதல் முறையாக இந்தியாவில் மும்பையில் வச்சு நடந்துச்சு. அதான் முக்கியம். ஏன்னா நம்ம இந்தியா தான் இதுக்கு பண்ணாங்க. வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் 2025. இதுக்கு வந்து வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ ஆக்ஷன் சம்மிட் 2025 எங்கே நடந்ததுன்னா பாரிஸ். 2024 யூகேல நடக்குது. 2026 இந்தியாவில் நடக்க போகுது. பாரிஸ் தலைவரும் இந்தியாவுடைய தலைவரும் சேர்ந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைசீனா டைலாக் அப்படிம்பாங்க. ரைசீனாங்கிறது இந்தியாவுடைய பிரசிடென்ட்டுடைய ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கா, அந்த ஹவுஸ் வந்து ஒரு கில்ஸில் இருக்கும். அந்த கில்ஸ் பேர் தான் ரைசீனா கில்ஸ். அப்போ ரைசீனா டைலாக்ங்கிறது இந்தியாவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தரை கூட்டு வச்சு 2 பேருக்கும் இடையில ஒரு டைலாக் நடத்துவாங்க. அப்போ 2025 டைலாக்ல யார் கலந்துக்கிட்டான்னு கேட்பாங்க. நியூசிலாண்டுடைய பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டோபர் லக்சன் இருக்காங்க. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், நியூசிலாண்டுடைய பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாங்க. இதனுடைய தீம் என்ன வச்சுருக்காங்கன்னா காலசக்ரா, பீப்புள் பீஸ் பிளானட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சம்மிட். இது நம்ம பார்த்துருப்போம் இடையில. இப்போ அது ஆகஸ்ட் 15 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. என்ன எதுக்காக நடந்துச்சு? ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு. அந்த வாரம் ஒரு இடம் நான் இன்டர்நேஷனல் நடத்தும் போது உங்களுக்கு நடத்திடுவேன். உக்ரைன் வார் போகும்போது 2ஐயும் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா ரஷ்யாவுடைய அதிபரை வர சொல்கிறார். எங்கே வர சொல்கிறாருன்னா அலாஸ்காவுக்கு வர சொல்கிறார். அலாஸ்கா இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 50 ஸ்டேட் இருக்குது. 50 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட் வந்து அலாஸ்கா. இந்த அலாஸ்காவில் எங்கே வந்தாங்கன்னா ஆங்க்ரேஜ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் வர சொல்லி 2 பேரும் மீட் பண்ணாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் ரெசல்யூஷன் ஒன்றுமே கிடைக்கல. இருந்தாலும் நம்ம கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம், எங்கே வச்சு நடந்துச்சு நம்ம கேட்கலாம். நம்ம பார்க்கணும். ரஷ்யா உக்ரைன் வார் பார்க்குறேங்கன்னு பண்ணாங்க. இதில் தான் நம்ம பார்க்கணும், மேப்பை பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேப் படி பார்க்கும்போது வேர்ல்டு மேப்பில் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் வேர்ல்டு மேப்பு. இதில் வந்து இதுதான் யூஎஸ்ஏ. இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, இதுதான் அலாஸ்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பெரிய நாடு என்னென்னா ரஷ்யா. இப்போ வந்து இந்த சைடு ரஷ்யா இருக்குது, அந்த சைடு யூஎஸ்ஏ இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி கிடையாது. பூமி வந்து உருண்டை. இதனுடைய பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும் அப்படி சேரக்கூடிய இடம் தான். அப்போ இது பக்கத்தில் தான் அதுவும் இருக்குது, அலாஸ்காவும். ஆக்சுவலாக அலாஸ்கான்னு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த பகுதியே அமெரிக்காவுடைய ஸ்டேட்டு தான். அது ரஷ்யாட்ட தான் விலைக்கே வாங்கியிருப்பாங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் அந்த அலாஸ்காவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பக்கத்தில் உள்ள இடம் தான். அவங்க 2 பேருக்கும் உள்ளது பக்கத்தில் உள்ள இடம் தான். அப்போ இங்கே வச்சு தான் அந்த மாநாடு நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுபடி நம்ம யூஎஸ்ஏ பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். ரஷ்யா இங்கே இருக்குது. இப்போ 2ம் பக்கத்தில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டேட் லைன் வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு எங்கே வச்சு மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அப்போ இங்கே வச்சு தான் நடக்குது. இப்போ இந்த மேப் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவும் யூஎஸும் தூரத்தில் இருக்குன்னு நினைக்காங்க, பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து பார்லிமெண்ட் யூனியன் இந்த ஸ்பீக்கர் மாநாடு நடந்துச்சு, உஸ்பெகிஸ்தானில் வச்சு நடந்துச்சு. அப்போ இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிட்டாருன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து கலந்துக்கிட்டார், ஓம் பிர்லா வந்து கலந்துக்கிட்டார். அப்போ நமக்கு வந்து அதை பார்த்துக்கிட வேண்டியதான். எங்கே வச்சு நடந்து கேட்பாங்க. அப்புறம் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் 2025 விசாகப்பட்டினத்தில் வச்சு கலந்துக்கிட்டாங்க. அதனுடைய தீம் என்னன்னா விக்சித் பாரத். அதனுடைய தீம் வந்து விக்சித் பாரத். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு இடம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இல்லை கொஸ்டின் கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன்,
இப்போ அதை அடித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 13 டாப்பிக்காக பிரிக்கிறோம். 13ல் ஒரு டாபிக் முடிச்சிருக்கோம். பேங்கிங் டேர்ம்ஸ்லையும் நம்ம எவ்வளோ டாபிக்ங்கிறத அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருங்க. நம்ம யூடியூப்லேயே முக்கியமான ஈவெண்ட் போட்டுருவோம். டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பாம்பு பிளாஸ்ட்டே நடக்கட்டுமே, முதல் நாள் வந்து பாம்பு பிளாஸ்ட் நடந்துன்னு போடுவான், அடுத்த நாள் யார் வச்சாங்கன்னு போடுவான், அப்புறம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு போடுவான். அப்படி தொடர்ந்து போடும்போது அந்த நம்மளுடைய மெமரியில் அது ஏறிடும். அப்போ அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் பார்க்கும்போது அதை பார்த்தோன்னு நமக்கு ஐடியா கிடைச்சிடும். அதனால் நியூஸ் பேப்பரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுங்க. அதாவது இந்த பேப்பர்லாம் வாங்கி படிக்காதீங்க, பேப்பர் வாங்கி படிங்க ஒன்று. ஏன்னா அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும், இன்டர்வியூ போகும்போது தைரியமாக பேச முடியும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, டெஸ்ட்டு போடுறத நிப்பாட்டாதீங்க. டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போடுங்க, மெயின்ஸ் டெஸ்ட் போடுங்க, பிறகு நம்மளுடைய ஸ்பெஷல் டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு லேப்லேயும் ஆஃப்லைன் டெஸ்ட்டும் ஒன்று போடணும், ஆன்லைன் டெஸ்ட்டும் ஒன்று போடணும். கரெக்ஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே நல்ல சிவியராக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னன்னா அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போடுறதுக்குன்னு இப்போ ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பாங்க, கிடைக்காம இருக்கும், டெஸ்ட்டு போடுறதுக்காண்டி வருவாங்க. அவங்களும் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட்டு போடுங்க. இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. நல்லா உட்காந்து படிங்க. தேங்க்யூ.